ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் ப்ளவுஸ் எப்படி அளவெடுக்கிறத மெத்தடை தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ வாங்க ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ளவுஸ்னால் இங்கேருந்து இதுதான் மார்பு சுற்றளவு. இப்போ மார்பு சுற்றளவு வந்து எவ்வளோ நான் தோராயமாக போடுறேன். இப்போ 20 இருக்குது. இந்த ரெண்டு சைடு உள்ளது 20. இப்போ அதில் பாதி எடுத்துக்கோங்க. அதில் பாதி வந்து 10. எதுனா இதுதான் பாதி, இதுதான் பாதி. இப்போ ரெண்டு சைடு உள்ள மார்பு சுற்றளவு வந்து 20 இருக்குது. அதில் பாதி மட்டும் 10. அதோட 2 இன்ச் கூட்டிக்கோங்க. எப்பயுமே கூட்டி கடைசி வந்த இதைத்தான் நம்ம என்ன செய்யணும், அளவெடுக்கணும். இப்போ இதைத்தான் அளவெடுக்கணும். மார்பு சுற்றளவு வந்து இப்போ 12. இதை தான் நம்ம அளவெடுக்கணும். அதுக்கப்புறம் உயரம் எப்படின்னு பாருங்க. உயரம் வந்து இங்கேருந்து மேலே ஷோல்டர்ல இருந்து கீழே வர இதை வந்து ப்ளவுஸை ரெண்டு அப்படியே மடிச்சிருங்க. மடிச்சுட்டு மேலே ஷோல்டர்ல இருந்து கீழே வர உயரம் உயரம் வந்து இப்போ 11 இருக்குன்னா 11ஓட ப்ளஸ் 2 இன்ச்சை கூட்டிக்கோங்க. 2 இன்ச்சை கூட்டினோன்னா 13. சரிங்களா? மேலே ஷோல்டர்ல இருந்து கீழே வர நீங்கள் இந்த மெத்தடை வந்து எல்லா ப்ளவுஸுக்கும் நீங்களே அளவெடுத்துக்கலாம். மெத்தடு இதுதான். இப்போ கழுத்து அகலம் எப்படின்னா ப்ளவுஸை ரெண்டாக மடித்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த வளைவு எங்கே வளையிற வர அதான் கழுத்து அகலம். எங்கே வளையுதோ அது வரதான் கழுத்து அகலம். அப்படி இல்லைன்னா ஒரு துணியை கீழே விரித்து அது மேலே ப்ளவுஸை வச்சு அளந்து பாருங்க. இப்போ இதுக்கு கழுத்து அகலம் நான் 2.5 போட்டிருக்கேன். இப்போ அதுக்கு அடுத்தது வந்து ஷோல்டர் அகலம். ஷோல்டர் அகலம் வந்து இங்கேருந்து இங்கே வர பாருங்க. ஷோல்டர் அகலம் வந்து இங்கேருந்து இங்கே வர இதுதான் ஷோல்டர் அகலம். இப்படி தான் அளவெடுத்துக்கணும். இப்போ ஷோல்டர் அகலம் வந்து 2.5னா அதோட 3/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. கூட்டி எழுதிக்கோங்க 3/4 இன்ச்சு. இப்போ ஆம்ஹோல் உயரம். இப்போ ஆம்ஹோல் உயரம் எப்படி பார்க்கணும்னா நம்ம உயரம் எவ்வளோ எடுத்திருந்தோம்? உயரம் வந்து 11 எடுத்திருந்தோம். இப்போ ஆம்ஹோல் உயரத்தில் இங்கேருந்து 11 கரெக்டாக இங்கே வச்சுக்கோங்க. 11 இங்கே வச்சு இங்கே வர இந்த ஆம்ஹோல் இருக்கிற வர அந்த டேப்பை வச்சிங்கன்னா அதில் என்ன அளவு வருதோ அதான் ஆம்ஹோல் உயரம். பாருங்கள், உயரம் வந்து எவ்வளோ இருக்குது? 11. அந்த 11 கீழே வர வச்சுக்கோங்க. இங்கே வச்சு இங்கே இருக்கிற வர என்ன அளவு இருக்கோ அதான். இப்போ நான் 4.5 எழுதுகிறேன். 4.5 + 1/4 இதோட 1/4 இன்ச்சு கூட்டிக்கிறணும். அவ்வளோதான். இப்போ பின் கழுத்து உயரம். பின் கழுத்து உயரம் அப்படின்னா டேப்பை வச்சு நீங்கள் உயரம் 11 எடுத்திருந்தீங்கல்ல, அதில் இங்கேருந்து இங்கே வர வைங்க. இதுதான் பின் கழுத்து உயரம். இங்கேருந்து இங்கே வர பின் கழுத்து உயரம் இப்படி தான் எடுக்கணும். பின் கழுத்து உயரம் வந்து இப்போ 8 + 1/4 இதோட 1/4 இன்ச்சு கூட்டிக்கணும். உங்கள் ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதோட 1/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இப்போ இடுப்பு சுற்றளவு. இடுப்பு சுற்றளவுனா இங்கே கீழே இங்கேருந்து இங்கே வர இடுப்பு சுற்றளவு. இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து இப்போ 16 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 16ல் பாதி வந்து 8. அப்போ 8ஓட 2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. அவ்வளோதான். இது வந்து பின்கழுத்தோடது இவ்வளோதான். இப்போ முன்கழுத்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ முன்கழுத்து நேர்கட் ப்ளவுஸ்னா நம்ம பின்கழுத்தை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமே நேரையே ஆப்போசிட்லேயே நம்ம நேர்கட் இது பண்ணிடுவோம், நேரையே போட்டுருவோம். ஆனால் கிராஸ் கட்னா தனியாக ஒரு பேப்பரில் வெட்டி தான் போடுவோம். இப்போ நான் நேர்கட்டுக்கு சொல்கிறேன். இப்போ நேர்கட்டுக்கு வந்து நம்ம இப்போ நேர்கழுத்துக்கு வந்து நம்ம வந்து மார்பு சுற்றளவு, உயரம், கழுத்து அகலம் இதெல்லாம் எடுத்திருப்போம். அதை அப்படியே தான் இதுலையும் இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டில் நம்ம இது பண்ணிக்கணும். நேர அதுக்கு என்ன அளவு மட்டும் எடுக்கணும்னா முன் கழுத்து உயரம் எடுக்கணும். முன் கழுத்து உயரம்னா இங்கேருந்து கீழே இங்கே வர கரெக்டாக ஸ்கேலு இல்லைன்னா ஏதாச்சும் வச்சு இப்படி வச்சு இடி மார்க் பண்ணி பாருங்க. அது வர என்ன அளவு வருதோ அதான் முன்கழுத்து உயரம். அதுக்கப்புறம் முன்கழுத்து டு பட்டி அப்படின்னா இங்கேருந்து இது முன்கழுத்து, இங்கேருந்து இங்கே வர பட்டி வர இதான் முன்கழுத்து டு பட்டி. இங்கேருந்து
இதான் முன்கழுத்து டு பட்டி. முன்கழுத்து டு பட்டி. இப்போ முன்கழுத்து உயரம் வந்து 5 வச்சுக்கோங்க. 5ஓட 1/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இப்போ முன்கழுத்து டு பட்டி எங்கன்னா இங்கேருந்து பட்டி இருக்கிற வரை. இப்போ முன்கழுத்து பட்டினா 3 வச்சு அதோட 3/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இப்போ ஷோல்டர் டு பட்டி. ஷோல்டர் டு பட்டினா இங்கே ஷோல்டர்லேருந்து இங்கேருந்து இங்கே வர. இதான் ஷோல்டர் டு பட்டி. இதோட அளவு 12 + 3/4 கூட்டிக்கோங்க. இந்த அளவுலாம் நானாக தான் போடுறேன். உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவை வச்சு இந்த ப்ளஸ்ஸுக்கு இங்கிட்ட வந்திருக்கிறதுக்கு எல்லா ப்ளவுஸுக்கும் இதே அளவு தான் வரும். அதான் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ ஆம்ஹோல் டு பட்டி. ஆம்ஹோல் டு பட்டினா இந்த இருக்க பாருங்க, ஆம்ஹோல்ல இருந்து இந்த பட்டி வர உள்ள அளவை எடுத்துட்டு இப்போ 4ன்னு வச்சுக்கிறேன். 4 + 3/4. இப்போ அவ்வளோதான். இது வந்து பின்கழுத்து நேர்கட் ப்ளவுஸ்க்கு. இதே இது நீங்கள் கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு பேப்பரில் எப்படி மார்பு சுற்றளவு, உயரம், கழுத்து அகலம் இங்கே என்ன எடுத்திருந்தீங்களோ அதே தான் வரும். அந்த ப்ளவுஸுக்கு என்ன எடுத்திருந்தீங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு பேப்பரில் இப்போ மார்பு சுற்றளவு எவ்வளோ எடுத்திருந்தீங்க? 10 + 2 12. அப்போ அதான் வரும். உயரம் வந்து நீங்கள் இந்த ஷோல்டர் டு பட்டி எடுக்கிறீங்கள அந்த உயரம் தான் வரும். ஷோல்டர் டு பட்டி எடுக்கிறீங்களா அதே அளவு தான். ஷோல்டர் டு பட்டி இங்கே பாருங்கள் 12 + 3/4 எடுத்திருக்கேன். இப்போ 12.75. இப்போ கழுத்து அகலம் இங்கே என்ன எடுத்தீங்களோ அதே தான் வரும். 2.5 இன்ச்சு. ஷோல்டர் அகலம் வந்து 3 வரும். ஆம்ஹோல் உயரம் வந்து 4.5 + 1/4 4.75 வரும். முன் கழுத்து உயரம் வந்து இங்கே எடுத்திருக்கீங்க பாருங்க அதே தான் வரும். முன் கழுத்து உயரம் வந்து 3 + 3/4. முன் கழுத்து டு பட்டி வந்து முன் கழுத்து உயரம் வந்து பாருங்க, முன் கழுத்து உயரம் வந்து 5 + 1/4. இங்கே என்ன எடுத்தீங்களோ அதே தான் வரும். என்ன கழுத்து அகலம், ஷோல்டர் அகலம் இதெல்லாம் நம்ம தனியாக ஒரு பேப்பரில் மார்க் பண்ணுறனால நம்ம தனியாக எடுத்து எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். முன் கழுத்து டு பட்டி 3 + 3/4. அதுக்கப்புறம் ஷோல்டர் டு பட்டி வந்து 12 + 3/4. ஆம்ஹோல் டு பட்டி வந்து 4 + 3/4. இது கிராஸ் கட்டுக்கு வந்து நம்ம தனியாக பேப்பரில் வெட்டி மறுபடியும் துணியில் நம்ம மார்க் பண்ணணும். இது வந்து நேர்கட் ப்ளவுஸ்னால் நம்ம பின்கழுத்து எடுத்ததுக்கு அதுக்கு நேரையே நம்ம எடுத்துடணும். இப்போ இது அவ்வளோதான். முன்கழுத்தில் உள்ளது நேர்கட்டும் கிராஸ் கட்டுக்கும் சொல்லிட்டேன். அளவு எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டேன். இப்போ நம்ம பட்டியை பார்ப்போம். பட்டினா இப்போ பட்டி அளவு எப்படி எடுக்கிறதுனா இங்கே இருந்து பாருங்க, இங்கே இருந்து இங்கே வர ஏ பாருங்க, இங்கே இருந்து இங்கே வர ஏ, இங்கே இருந்து இங்கே வர பி, இங்கே இருந்து இங்கே வர சி. இப்போ ஏயோட அளவு நான் 2ன்னு எழுதுறேன். 2 + 3/4 அதோட 3/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. அதோட பி வந்து 2 + 3/4. இப்போ சி வந்து 2.5 + 3/4. இது வந்து ஒரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் மெத்தடை தான் சொல்கிறேன். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் எல்லா ப்ளவுஸுக்கும் நீங்களே அளவு எடுத்துக்கலாம். இப்படி தான் வரும். இதோட 3/4 இன்ச்சு கூட்டி என்ன ப்ளவுஸோட அளவு என்னவோ அதோட 3/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இப்போ நம்ம டாட் அளவு எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் அளவு நீங்கள் ப்ளவுஸில் ஃபஸ்ட்டாக புதுசாக பழகுங்க. ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் உள்ள மாதிரியே பழகிக்கோங்க. பாருங்க, ஃபஸ்ட்டு டாட் எப்படி இருக்குன்னா இங்கேருந்து இந்த டாட் உள்ள அளவை குறிச்சிக்கோங்க. இப்போ இங்கேருந்து இந்த ஃபஸ்ட்டு டாட் உள்ள அளவு எவ்வளோனா இப்போ 3 இன்ச்சுன்னு வச்சுக்கோங்க. 3 இன்ச்சு 3 + அதோட 1/4 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இப்போ ரெண்டாவது டாட் எப்படி பிடிக்கணும்னா இப்போ இங்கேருந்து இங்கே தான் மெயின் டாட்டு ஃபஸ்ட்டு டாட் உள்ளது. இங்கேருந்து இங்கே, அதுக்கப்புறம் இங்கே ஷோல்டர்ல இருந்து பாருங்க, இந்த ஷோல்டர்ல இருந்து இங்கே வர ஃபர்ஸ்ட் டாட்டுக்கு எண்டு முடியும்ல மேலே
அது வரை என்ன அளவோ இப்போ நான் 9ன்னு போடுறேன். இப்போ 9ஓட அதோட 1/4 இன்ச்சை கூட்டிக்கோங்க. கூட்டியாச்சா? இப்போ இந்த சைடு வர்றத நான் ஏற்கனவே அதுக்கு நான் எத்தனை இன்ச்சு ப்ளவுஸுக்கு எத்தனை வரும்னு காமிச்சிருக்கேன். அதுக்கு அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளவுஸை திருப்பி பார்த்தீங்கன்னா முக்கோண ஷேப்பில் இருக்கும். இதை மடித்தது அதோட அளவை பார்த்துக்கோங்க. அதோட அளவை பார்த்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த சைடு கொக்கி சைடு உள்ள டாட் எப்படின்னா இது ரெண்டையும் சமமாக மடித்தோம்னா நம்மளுக்கு அது வரும். சமமாக மடித்தா அந்த கொக்கி சைடு உள்ளது எப்படின்னா ரெண்டையும் சமமாக மடிச்சுக்கோங்க. ப்ளவுஸை சமமாக மடிச்சுட்டு அதை குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ப்ளவுஸ் எடுத்து இந்த இதுக்கும் என்ன அளவுன்னு பாருங்கள். என்ன அளவுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே அளவை நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி தான் இங்கேருந்து இங்கேயும். இது எப்படின்னா பாருங்கள், நம்ம முக்கோண ஷேப்பில் இப்படி வரைஞ்சிருப்போம். வரைஞ்சிட்டு இங்கேருந்து கரெக்டாக ஸ்கேல் அப்படி கரெக்டாக வச்சு இந்த டிஸ்டன்ஸ்னு பார்த்து எவ்வளோ இருக்குன்னு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரே தான் ஸ்கேலை வச்சு நேராக கோடு போட்டுருங்க. அவ்வளோதான். இதான் டாட்டோட அளவு. இப்போ நம்ம அடுத்து கையோட அளவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இப்போ கை நீளம் எடுத்துக்கலாம். இதுதான் கை நீளம். இங்கேருந்து இங்கே வர கை நீளம். கை நீளம் வந்து இப்போ 4. அதோட 1/2 இன்ச்சு ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக, 1/2 இன்ச்சு கீழே மடிச்சடிக்கிறதுக்காக. பாருங்க, கை நீளம் வந்து இங்கேருந்து இங்கே வர என்ன அளவோ அந்த அளவை எடுத்துட்டு 1/2 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச்சு அதோட 1/2 இன்ச்சு கீழே 1/2 இன்ச்சு வந்து மடிச்சு அடிக்கிறதுக்காக, 1/2 இன்ச்சு வந்து நம்ம ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக. இப்போ வந்து கைக்குழினா இங்கேருந்து இங்கே வர, இங்கேருந்து இங்கே என்ன அளவு அப்படின்னா இப்போ 3 இன்ச்சுனா அதோட 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இங்கேருந்து இங்கே அதோட 1/2 இன்ச்சு என்ன அளவு இருக்கோ அதோட 1/2 இன்ச்சு கூட்டிக்கோங்க. இப்போ கை சுற்றளவு, இதான் கை சுற்றளவு. கை சுற்றளவு வந்து இப்போ 5ன்னு வச்சுக்கோங்க. இதான் கை சுற்றளவு. இங்கேருந்து இங்கே வர கை சுற்றளவு இப்போ 5, அதோட 1/2 இன்ச். இப்போ ஆம்ஹோல் ரவுண்டுனா இதான் ஆம்ஹோல் ரவுண்டு. இப்போ 7. ஆம்ஹோல் ரவுண்டு வந்து 7, அதோட 1/2 இன்ச். அவ்வளோதான். நம்ம இப்போ எல்லாமே நம்ம அளவெடுக்கிறது எப்படின்னு பார்த்தாச்சு. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.